எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, ராஜாதி ராஜாவை ஆராதிக்கும்படியாய், நம் ஆராதனைக்குரிய நாயகனை ஆராதிக்கும்படியாக, உன் தேவனாகி கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆன்மாவோடு நீ தொழுது கொள்ளுகிற பொழுது அவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல அருமையான தருணத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தந்திருக்கிறார். இதோ முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி, அப்பாவை நான் துதிக்கிறேன் 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 என்று சொல்லுவோம். அப்பா செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளமான நன்மைகள் செய்திருக்கிறார். எண்ணி முடியாத நன்மைகள் செய்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவர் இன்னும் உங்களுக்கு அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இதோ நான் உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன், உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று ஆண்டவர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் பந்தியை திடப்படுத்துகிற தேவன், உங்கள் பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிற தேவன். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் கைகளை கர்த்தர் பலப்படுத்துகிற தேவன், உன் விரல்களை உன் கைகளை என் ஆண்டவர் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே நீ சும்மா இரு, மகனே நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகனே மகளே, நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உன் தலையை உயர்த்துவேன், உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை நான் உயர்த்துவேன். எந்த இடத்தில் நீ மடிந்து போனாய் என்று சொன்னார்களோ அந்த இடத்தில் ஆண்டவர் உன்னை உயிருள்ள சாட்சியாய் நிறுத்துவார். எந்த இடத்திலே நீ வீழ்ந்து போனாய் என்று சொன்னார்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே நீ சோர்ந்து போகாதே, உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன், உன் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்கும், உன் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். நீ சோர்ந்து போகாதே, நீ இழந்ததை மீட்டுக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இழந்ததை மீட்டுக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளையே, என் வார்த்தையை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் சுகமாவீர்கள். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இடிந்து விட்டது, மடிந்து விட்டது, இனி என்றால் என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று சோர்ந்து போயிருக்கிற மகனே மகளே, கர்த்தர் இந்த பகல்கால வேளையிலே சொல்லுகிறார், நீ எந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் சரி, என் கர்த்தர் மறுபடியும் எடுப்பித்து தருவேன் என்று சொல்லுகிறார். மறுபடியும் நான் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். நான் மறுபடியும் உன்னை புதுப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் மறுபடியும் உன் ஜனங்களுக்கு மத்தியிலே உன்னை நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகனே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மறுபடியும் நிறுத்துவேன், நான் உன்னை மறுபடியும் நிறுத்துவேன். நீ எழும்பி பிரகாசிப்பாய். இன்றைக்கு மங்கி எரிகிற திரியை போல் நீ அணைந்த விளக்கை போல் இருக்கலாம். என் கர்த்தர் சொல்லுகிறார், உன் விளக்கு பிரகாசமாய் எரியும் என்று சொல்லுகிறார். உன் விளக்கு பிரகாசமாய் எரியும், உன் வாழ்க்கை பிரகாசமாய் இருக்கும், உன் குடும்பம் பிரகாசமாய் இருக்கும், உன் குடும்பத்தில் நன்மைகள் உண்டாகும். கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, சோர்ந்து போகாதே, உன் வாழ்க்கையில தீவிரமாய் ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லுகிறார். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தீவிரமாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே நான் உன்னை விடுவிக்க வல்லவர், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே நீ கலங்கி கொண்டிருக்கிற, நீ பயந்து கொண்டிருக்கிற, ஐயோ நான் ஏன் வாழ வேண்டும் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிற, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வாழ
வைப்பேன், நான் உன்னை வாழ வைப்பேன், நான் உன் கண்ணீரை துடைப்பேன். உன் கண்ணீர் சிந்தும்படி உன்னை எவ்வளவு துன்பப்படுத்தினார்களோ, உன்னை எவ்வளவு துக்கப்படுத்தினார்களோ, அந்த நாவுகளுக்கு மத்தியிலே, அந்த கண்களுக்கு மத்தியிலே நான் உன்னை உயர்த்துவேன். உன் பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள், உன் எல்லைகள் விரிவாக்கப்படும். நீ இழந்ததை கர்த்தர் மீட்டு தருவேன் என்று சொல்லுகிறார். நீ இழந்து போனதை, நீ எதிர்பார்க்கிறதை கர்த்தர் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். நீ எதை விரும்புகிறாயோ, நீ எதை எதிர்பார்க்கிறதையோ, அதையே நான் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பேன், அதையே நான் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கமாய் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு நேராக இந்த தீர்க்க தரிசனம் வருகிறது. என் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உன் எதிராளி உன்னை பார்த்து சொல்லுகிறார், இனி இவன் எழுந்திருக்க மாட்டான் என்று உன் எதிராளி சொல்லுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய் என்று சொல்லுகிறார். உன் எதிராளி சொல்லுகிறார், நீ மடிந்து விட்டாய், நீ எழுந்திருக்க மாட்டாய் என்று உன் எதிராளி சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் எழுந்து நிற்பாய், நான் உன்னை நிறுத்துவேன். உன் விளக்கு பிரகாசமாய் எரியும் என்று சொல்லுகிறார். உன் எதிராளிகள், உன் உறவுகள் உன் விளக்கு அணைந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் விளக்கு பிரகாசமாய் எரிய போகிறது. உன் அணைந்து போன விளக்கை நான் மறுபடியும் எரிய செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் விளக்கு தண்டு மறுபடியும் தீண்டப்படும் என்று சொல்லுகிறார். உன் வெளி வந்தது என்று சொல்லுகிறார். உன் இருள் மறைந்தது என்று சொல்லுகிறார். உன் இருண்ட வாழ்க்கை மாறப்போகிறது. மகனே, கலங்கி கொண்டிருக்கிறாயே, கலங்கி கொண்டிருக்கிறாயோ? கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவை சந்திக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்படும் என்று சொல்லுகிறார். உன் விண்ணப்பம் கேட்கப்படும். எதை கேட்கிறாயோ அதுவே உனக்கு அளவில்லாதபடிக்கு கொடுக்கப்படும். ஒரு குறையில்லாதபடிக்கு நீ கேட்பதை நான் உனக்கு கொடுத்தோனை ஆசீர்வதிப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீ பெற்றுக்கொள்ளுவாய், நீ பெற்றுக்கொள்ளுவாய், நீ பெற்றுக்கொள்ளுவாய். இனி நடப்பதற்கு சாத்தியமில்லை என்று சூழ்நிலை சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நடந்தே தீரும் என்று சொல்லுகிறார். அற்புதம் நடந்தே தீரும் என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் அதிசயம் நடந்தே தீரும். உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் கண்ணீர் துடைக்கப்படும். உன் காரியங்கள் கட்டி எழுப்பப்படும் என்று சொல்லுகிறார். என் காரியம் வாய்க்குமா, என் காரியம் வாய்க்காதா என்று கலங்கி கொண்டிருக்கிற மகனே, மகளே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் காரியம் ஜெயமாய் முடியும். கரங்களுக்கு கர்த்தர் மகிமை கொடுக்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் காரியம் ஜெயமாய் முடியும் என்று சொல்லுகிறார். நானே உன் பரிகாரியான கர்த்தர், நானே உன் பரிகாரியான கர்த்தர். உன் காரியம் ஜெயமாய் முடியும். யாரும் தடை செய்ய முடியாது, யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் உனக்கு செய்ய நினைப்பதை ஒருவரும் தடுக்க முடியாது. உன் காரியம், உன் வேண்டுதல், உன் விண்ணப்பம் ஜெயமாய் முடியும் சொல்லுகிறார். சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். உனக்கு ஆரோக்கியம் உண்டு பண்ணுவேன், உனக்கு சௌக்கியம் உண்டு பண்ணுவேன். நானே வீட்டை கட்டி தருவேன் என்று சொல்லுகிறார். நானே வீட்டை கட்டி தருவேன் என்று சொல்லுகிறார். ஐயோ, வீடு இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிற மகனே, ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வீட்டை கட்டி தருவேன் என்று சொல்லுகிறார். பரத்திலிருந்து உனக்கு கட்டளையிடப்படும் என்று சொல்லுகிறார். உனக்கு பரத்திலிருந்து கட்டளையிடப்படும். நானே உனக்கு வீடு கட்டி தருவேன். சோர்ந்து போகாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன் சொந்தங்களும் உறவுகளுக்கு மத்தியிலே நான் உன்னை வெட்க முகமாய் நிறுத்த மாட்டேன். உன் முகம் பிரகாசிக்கும் என்று சொல்லுகிறார். நீ மகிழ்ச்சி அடைவாய் என்று சொல்லுகிறார். அளவில்லாத பேரின்பத்தில் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, thank you daddy, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உங்க முகத்தை பார்க்கணும் இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா.
நீ பயந்த காரியம் நடக்காதுன்னு சொல்றேன். நீ எந்த காரியத்தில் பயந்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ, நடுங்கி கொண்டிருக்கிறாயோ, என்னமாய் முடியும் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார் நீ பயந்த காரியம் நடக்காதுன்னு சொல்றார். உனக்கு சேதம் உண்டாகும்படி ஒன்றும் நடக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு, உன் குடும்பம் சேதமடையாதபடிக்கு, உன் பிள்ளைகள் சேதமடையாதபடிக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நீ பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற காரியம் உன்னை மேற்கொள்ள விடமாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தைரியமாயிரு மகளே, மகளே, நீ தைரியமாயிரு. நானே உனக்காக யுத்தம் செய்வேன், நானே உனக்காக பரிந்து பேசுவேன், நானே உனக்காக வழக்காடி நான் உனக்கு நீதி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ஒருவரும் அநீதி இழைக்க முடியாது, உனக்கு விரோதமாய் ஒருவர் எழுந்திருக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் ஒருவர் எழுந்து நிற்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே உன் பரிகாரியான கர்த்தர், உன் வாழ்க்கையிலே மகத்துவமான காரியத்தை நான் உனக்கு செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு மகத்துவமான காரியத்தை உன் வாழ்க்கையிலே நான் செய்து முடிப்பேன். உன்னோடு போராடினவர்களை இனி தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு போராடினவர்களை இனி நீ தேடியும் காணாதிருப்பாய். கர்த்தர் சொல்லுகிறார் இன்று கண்ட எகிப்தியரை இனி நீ காணாதிருப்பாய். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை திருப்புகிறேன் என்கிறார். உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் திருப்புகிறேன் சொல்றாரு. எப்படி தெரியுமா? தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல் நீ எதிர்பாராத எது நடக்காது என்று நினைத்தாயோ, இனி எனக்கு இந்த அற்புதம் நடக்காது, எனக்கு அதிசயம் நடக்காது என்று சோர்ந்து போய் மனம் உடைந்து தளர்ந்து போய் இருக்கிற உனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கு வண்ணமாய் தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல் அவர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை திருப்பி விடுகிறார். பெற்றுக்கொள். கரங்களை தட்டி நீ காவலவா அறிவளவா சந்தரவா அறியாளவா கரங்களை தட்டுங்க, 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 தட்டுங்க. கர்த்தர் கொடுக்கிறார், திருப்புகிறார், திருப்புகிறார். உன் ஆசீர்வாதத்தை கரங்களை தட்டி பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகனே. தெற்கத்தி வெள்ளத்தை போல கர்த்தர் உனக்கு நேராக ஒரு ஆசீர்வாதத்தை திருப்பி கொண்டிருக்கிறார். இப்பொழுதே, இப்பொழுதே, இப்பொழுதே பெற்றுக்கொள். உன் ஆசீர்வாதத்தை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. உன் ஆசீர்வாதத்தை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்கு செய்ய நினைப்பதை ஒருவனும் தடை பண்ண முடியாது. இதுவரை எத்தனையோ தடைகள் வந்திருக்கலாம், இதுவரை எத்தனையோ பேர்கள் உன்னோடு போராடி தடுத்திருக்கலாம். என் கர்த்தர் சொல்லுகிறார் இனி எனக்கு முன்பாக உனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தட ஒருவராலும் பண்ண முடியாது என்று சொல்லுகிறார். உனக்கு நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இனி ஒருவனும் தடை செய்ய முடியாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நான் உனக்கு கொடுக்க நினைச்சிட்ட மகளே, நான் உனக்கு கொடுக்க நினைச்சிட்டேன், இப்பொழுதே கரங்களை தட்டி பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகனே, மகளே, இப்பொழுதே, 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 இப்பொழுதே பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நான் உனக்கு தர நினைச்சிட்டேன், நீ பெற்றுக்கொள். அதை இனி எவராலும் தடுக்க முடியாது. என் கர்த்தர் சொல்லுகிறார் நீ நினைப்பதை விட பெரிதான ஆசீர்வாதம், நீ எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இப்போ உனக்காக கர்த்தர் திருப்பி விட்டிருக்கிறார். இப்பொழுது உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் திருப்பி விட்டிருக்கிறார். நீ நினைத்ததை விட அது பெரிதானது, நீ நினைத்ததை விட பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இப்பொழுதே கர்த்தர் உனக்கு நேராக திருப்பி விட்டுட்டார். பெற்றுக்கொள்ளுங்க கரங்களை தட்டி. ஓ நன்றி டாடி, நன்றி டாடி, தேங்க்யூ, தேங்க்யூ. நான் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுகிறப்பா. நீங்க எனக்காக திருப்பின ஆசீர்வாதங்களை இப்பொழுது விசுவாசித்து நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்பதை சொல்லுங்க. நான் விசுவாசித்து இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுகிறேன். தேங்க்யூ டாடி, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் சொல்லிட்டார் மகனே, மகளே, உனக்கு நான் திருப்பிட்டேன். தெற்கத்தி வெள்ளத்தை போல உனக்கு திருப்பிட்டேன். இனி தடுக்க ஒருவர் இல்லைன்ட்டாரு, இனி தடுக்க ஒருவர் இல்லைன்ட்டாரு. இனி தடை செய்ய முடியாது, தடுக்க முடியாது. உனக்குள்ள ஆசீர்வாதம் உனக்கு தான். நீயே நினைச்சாலும் ஆண்டவர் உன்னை விட்டு எடுத்து போட மாட்டார்.
உனக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்காக இந்த பகல்கால வேளையிலே கர்த்தர் முத்திரை போட்டு விட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த ஆசீர்வாதம் உனக்குரியது பெற்றுக்கொள். இது நான் உனக்காக தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறேன். இது உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட அற்புதம். இது உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு அதிசயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அதிசயமான அற்புதமான காரியத்தை உங்ககிட்ட இருந்து யாரும் பறிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னிடத்திலிருந்து யாரும் பறிக்க முடியாது. இந்த ஆசீர்வாதத்தை உன் தலைமுறை மட்டும் அனுபவிப்பார்கள். உன் தலைமுறை மட்டும் அனுபவிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நல்ல தருணத்தில் பரிசுத்த ஆவியானவரின் கண்களுக்கு முன்பாக காண்பிக்கிற ஒரு காரியம், நான் கொடுக்கிற இந்த ஆசீர்வாதம், நான் கொடுக்கிற இந்த அற்புதம், இந்த அதிசயம் உன் தலைமுறை மட்டும் அனுபவிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை கர்த்தர் மகிமை கொடுக்கிறார். நன்றி 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 ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. என் தலைமுறை மட்டும் அதை அனுபவிக்க போவதற்காக நன்றி அப்பா. என் தலைமுறை மட்டும் ஆண்டவரை அனுபவிப்பதற்கு நீ கொடுக்கிற அற்புதத்துக்காய், நீ செய்கிற அதிசயத்திற்காய் நன்றி டாடி. கர்த்தர் சொல்லுகிறார், உன் விளக்கு தண்டு உயர்த்தப்படுகிறது. உன் விளக்கு தண்டு உயர்த்தப்படுகிறது. உன் விளக்கு தண்டு உயர்த்தப்படுகிறது. இனி உன்னோடு ஒருவரும் போராட முடியாது. காரணம், நீ பராக்கிரமசாலி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பராக்கிரமசாலியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சாதாரண ஆளல்ல மகனே மகளே, நீ பராக்கிரமசாலி. உனக்குள் இருக்கிற பலம் தேவ பலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்குள் இருக்கிற பலம் தேவ பலம். உன்னோடு கூட போராடி ஒருவரும் ஜெயிக்க முடியாது. கரங்களை கட்டி மகிமைப்படுத்துவோம். உன்னோடு கூட போராடி ஒருவரும் ஜெயிக்க முடியாது. தேவன் உன்னை கூர்மையான ஆயுதமாய் மாற்றுகிறார். கர்த்தர் இந்த நல்ல தருணத்திலே சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னை கூர்மையான ஆயுதமாய் மாற்றுகிறார். உன்னை கூர்மையான ஆயுதமாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். உன் பக்கத்தில் ஒருவர் வர முடியாது என்று சொல்லுகிறார். நீ கூர்மையாக்கப்பட்ட ஆயுதம். நீ கூர்மையாக்கப்பட்ட ஆயுதம். உன்னிடத்தில் ஒருவரும் நெருங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் இந்த நாளிலே உன்னை கூர்மையாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களுக்கு கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஓ காபாலவ ரீபாலவ சந்தரலவ ரியாலவரே காபாபா. என் ஆண்டவர் இங்கே ஒருவரை பார்த்து சொல்லுகிறார், உன் சத்துருக்கள் உன்னோடு சமாதானமாவார்கள் என்று சொல்லுகிறார். உன் சத்துருக்கள் உன் காலடியில் வந்து உன்னோடு கூட சமாதானம் ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இங்கே ஒருவரை பார்த்து சொல்லுகிறார், உன் சத்துருக்கள் உன் காலடியில் வந்து விழுவார்கள், உன்னோடு கூட சமாதானம் ஆவார்கள், உன்னோடு கூட சமாதானம் ஆழ்வார்கள். நீ அவர்களை மன்னிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களை மன்னிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மன்னிக்கிற இடத்தில் நிற்கிறாய். அவர்கள் மன்னிப்பு கேட்கும் இடத்தில் நிற்கிறார்கள். உன் சத்துருக்களும் உன்னோடு கூட சமாதானம் ஆவார்கள். உன் பந்தி சமாதானமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பந்தி சமாதானமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நல்ல தருணத்தில் மகனே மகனே, உன் பந்தி சமாதானமாயிருக்கும். என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அளவில்லாதபடிக்கு ஆசீர்வதித்து உன் களஞ்சியம் நிரம்பி வழிந்து கிடப்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். உன் களஞ்சியம் நிரம்பி வழிந்து கிடப்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். உன் களஞ்சியம் நிரம்பி வழிகிறது. உன் களஞ்சியம் நிரம்பி வழிகிறது. மகனே மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ இன்னொரு களஞ்சியத்தை கட்டி எழுப்ப போற. காரணம், உன் களஞ்சியம் நிரம்பி வழிகிறது. உன் தோட்டத்தின் கனியை உன் சத்துருக்களும் புசிக்கும் அளவிற்கு உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தோட்டத்தின் கனி பெரிதாயிருக்கும் என்று சொல்லுகிறார்.
உன் தோட்டத்தின் கனி அளவில்லாதபடி இருக்கும் என்று சொல்லுகிறார். உன் தோட்டத்தின் கனி ருசிக்க முடியாத அளவுக்கு தெவிட்டு ஓடியதாக இருக்கும் என்று சொல்றார். தெளித்தேனிலும் மதுரமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் மகனே மகளே, ஒரு உயர்ந்த இடத்தில் வைப்பேன் மகனே மகளே. நீ தாழ்ந்த இடத்தில் இருக்கிற நினைக்கிற இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை உன்னை அப்படி பார்க்க வைக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது, உனக்கு ஒரு சிங்காசனம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு ஒரு சிங்காசனம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. உன் எதிராளிகளுக்கு முன்பாக, உன் சத்துருகளுக்கு முன்பாக, உன் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு முன்பாக உனக்காக நான் ஒரு சிங்காசனத்தை இப்பொழுதே அலங்கரித்து வைத்திருக்கிறேன். அந்த சிங்காசனத்தில் நான் உன்னை உட்கார வைத்து, நான் உன்னை அந்த இடத்தில் போதித்து உன்னை அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். நன்றி ஆண்டவரே. ராஜா ராப்பகலை அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா ராப்பகலை அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரமும் மறந்திருப்பேன். இயேசு ராஜா உம்மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரமும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரமும் மறந்திருப்பேன். ராஜா உம்மாளிகையில் ராப்பகலை அமர்ந்திருப்பேன். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 ஆமென். ஆண்டவரே, எங்களோடு இம்மட்டும் இடைப்பட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் வெளிப்பாடுகளையும் இந்த நல்ல தருணத்தில் உங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்காக நீர் பேசினதற்காய், காண்பித்ததற்காய் நன்றி. அவனமாய் நீர் செயல்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தப்படுவதற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த ஆராதனை அங்கீகரித்துக் கொள்ளும். உங்களுடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். மீதியான வேலைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.